நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கோவை வடவள்ளி ஐடல் நகரைச் சேர்ந்த பிரியா என்பவருடைய வீட்டில் பணம் திருடப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். ரூபாய் 1.20 கோடி பணம் திருடப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் விவரங்களையும் உடைய செய்தியாளர் பரிமளா வழங்க நாம் கேட்கலாம். பரிமளா, இந்த சம்பவம் எப்போ நடைபெற்றது? இதில் ஈடுபட்ட நபர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? ஷாம், கோவையில் வாடகைக்கு குடியிருப்பவரின் வீட்டில் 1,20,00,000 பணம் திருடப்பட்ட சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சிசிடிவி காட்சிகளில் சிக்கிய வீட்டினுடைய உரிமையாளரும் கோவையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கோவை வடவள்ளி ஐடியல் நகரில் வசித்து வருபவர் பிரியா. இவர் கணவரை விட்டு தனியாக வசித்து வரக்கூடிய நிலையில் இவரும் இவரின் மகளும் இந்த வாடகை வீட்டில் குடியிருந்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் பிரியா தனக்கு சொந்தமான இடத்தை சமீபத்தில் விற்றுவிட்டு அந்த பணத்தை தனது வீட்டின் பீரோவிலும் வைத்திருக்கிறார். இந்த நிலையில் பிரியா புதிதாக இடம் வாங்குவதற்கு பல இடங்களை பார்த்து வந்திருக்கிறார். தற்போது குடியிருக்கக்கூடிய வீட்டையும் வாங்குவதற்காக வீட்டின் உரிமையாளரிடம் பேசிக் கொண்டார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று வீட்டின் உரிமையாளர் வேல்முருகன் பிரியாவின் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது பிரியா வெளியே சென்றிருந்த பொழுது வீட்டின் உள்ளே பீரோவை திறந்து பார்த்த போது 1,20,00,000 ரூபாய் பணம் இருந்ததும் அதனை உடனடியாக அவர் அங்கிருந்து திருடி சென்றிருக்கிறார். வெளியே சென்றிருந்த பிரியா வீட்டிற்கு வந்து பார்த்த போது வீட்டின் பீரோவில் இருந்த பணம் இல்லாததை கண்டு அதிர்ச்சியடைந்து உடனடியாக வடவள்ளி காவல் நிலையத்திலும் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் அடிப்படையில் சிசிடிவி காட்சியை கைப்பற்றி ஆய்வு செய்த போது வீட்டின் உரிமையாளரே அந்த பணத்தை திருடி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அவரிடமிருந்து 1,20,00,000 ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்து அவரையும் கைது செய்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி பரிமளா. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.